வாக்கு திருட்டு விவகாரத்தில் எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டு குறித்து விசாரணைக்கு உத்தரவிடாமல் பிரமாண பத்திரம் கோரிய தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கை கண்டனத்திற்குரியது என முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் திரு குரேஷி விமர்சித்திருக்கிறார். அண்மை காலமாக தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைகள் விவாத பொருளாகி வருகின்றன. தேர்தல் நடைபெறவுள்ள பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு சீர்திருத்தம் என்ற பெயரில் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளை எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சித்துள்ளன. வாக்காளர் தனது வாக்குரிமையை நிரூபிக்க சிறப்பு சான்றிதழ் உள்ளிட்ட 11 வகை ஆவணங்களில் ஒன்றை சமர்ப்பிக்க வேண்டும் என்று உத்தரவிட்ட ஆணையம் ஆதார் மற்றும் வாக்காளர் அடையாள அட்டையை ஆவணமாக ஏற்க முடியாது என்று அறிவித்தது. இதற்கு எதிரான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் 12வது ஆவணமாக ஆதாரையும் கட்டாயமாக்கியுள்ளது. எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் சிறப்பு சீர்திருத்தம் என பீகாரில் 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். இந்த சலசலப்பு ஓய்வதற்குள் ஆளும் பாஜகவிற்கு ஆதரவாக தேர்தல் ஆணையம் வாக்கு திருட்டில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டிய திரு ராகுல் காந்தி அது தொடர்பான ஆவணங்களையும் வெளியிட்டார். இது நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் குற்றச்சாட்டுகளை நிராகரித்த தேர்தல் ஆணையம் புகார் தொடர்பாக திரு ராகுல் காந்தி பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் இல்லையெனில் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தது. இந்நிலையில் இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் திரு குரேஷி வாக்கு திருட்டு விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். குற்றச்சாட்டை கூறியது தெருவில் போகும் சாதாரண நபர் கிடையாது, எதிர்க்கட்சி தலைவர் என்று சுட்டிக்காட்டியுள்ள அவர் அந்த பதவிக்காவது தேர்தல் ஆணையர்கள் மதிப்பளித்திருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். வாக்கு திருட்டு விவகாரத்தில் தேர்தல் ஆணையர்களின் போக்கு சரியான முறையில் இல்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். தேர்தல் ஆணையர்கள் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் என்று திரு ராகுல் காந்தி கூறியிருந்தால் என்ன ஆகியிருக்கும் என்றும் வினவியுள்ள அவர் தேர்தல் ஆணையம் நடுநிலையுடன் செயல்பட்டு மக்களின் நம்பிக்கையை பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.